வரட்டும் சார். யாராவது பிள்ளையாண்டா 10 பீரியட் வீரப்போ வருது. அண்டி அண்டி வர வர காட்டு பூனையோட செல்ல பிள்ளை சார் இவன். அது யாராவது காட்டு பூனை? இதுக்கு முந்தி எங்களுக்கு வாத்தியாரா இருந்தவர் சார். இவன் தினமும் லேட்டா வருவான். அவர் இவனை பத்தி கண்டுக்கவே மாட்டார் சார். செல்ல பிள்ளையா நீ? நான் புதுசா வந்திருக்கேன்னு பாக்குறேன். நாளையில இருந்து லேட்டா வந்து ஓட முடிச்சு. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம ராஜாவை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவனை படிக்க சொல்லி வைக்கலான்னு ஆசைப்படுறேன். அப்படியா? என்ன ராஜா, உங்க வாத்தியார் உன்னை அழைச்சிட்டு போய் தானே படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற? ஏப்பா உனக்கு சம்மதம் தானே? எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் நீங்க தான் சார் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அந்த இறைவனே வந்து கூப்பிடும் போது நான் எப்படி சார் வர முடியாதுன்னு சொல்லுங்க. நான் நிச்சயமா வரேன் சார். அப்ப என்னங்க சார், நீங்க தாராளமா அழைச்சிட்டு போங்க. ராஜா, உன் புட்டி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு பரப்படும். சரிங்க தாத்தா. என்னப்பா ராஜா? இன்னும் தாத்தா, நான் உங்களை விட்டு பிரிய போறேன் தாத்தா. என்னடா சொல்ற ராஜா? எங்க வாத்தியாரு என்ன கூட்டிட்டு போய் படிக்க வைக்க போறாராம். முதலாளியும் சரின்னு சொல்லிட்டாரு. நான் போயிட்டு வரேன் தாத்தா. மகராஜனா போயிட்டு வாப்பா. வாத்தியார் நல்ல வழி காட்டுத்தானே கூப்பிடுறாரு. இப்ப நீ எங்க போற? அடுப்படியில இருந்து விளக்கடிக்கு போற. இதுக்கு யாராச்சும் அடுவாங்களா? கவலைப்படாம போயிட்டு வாப்பா. எப்படியோ உங்க அம்மா கண்ட கனவை நனவாக்கு. அது போ. இந்த பையன் ஏன் அதே பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கான்? அது ஒரு பெரிய கதைங்க. இதனுடைய அப்பா என் பூமியில கோவான்னு அழுதுகிட்டு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே மற்றவங்களை அழைச்சுட்டு தான் போய் செஞ்சுட்டான். அதுல இருந்து இவங்க அம்மா இந்த ஹோட்டல்ல தான் மாவரைச்சு குறைச்சிக்கிட்டு இருந்தான். அவனுடைய ஆசையெல்லாம் இந்த பையன் எதிர்காலத்துல ஒரு பெரிய படிப்பாளிய வரணுங்கிறதான். அவளும் போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பையன் அவங்க அம்மாவுடைய நிச்சயத்தை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துலேயும் போய் படிச்சான். ஐயா, பையன் இது வரைக்கும் என் பார்வையில இருந்தான். இன்னுமே உங்க பார்வைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இந்த தாயில்லாத பிள்ளைய பழத்தை ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க பொறுப்பு ஐயா. கவலைப்படாது, உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். முத்து எங்க போயிட்டான்? இங்கே ராஜா வந்துட்டேன். ராஜா, இது உன் வீடு மாதிரி. இனிமே இங்க இருந்து நிம்மதியா படிக்கலாம். பொட்டி புத்தகம் எல்லாம் அங்க கொண்டு வச்சிரு. போல சின்ன பையனா இருக்கிற போது நல்லா படிச்சதுக்காக எனக்கு கொடுத்த பரிசு. ஏன் சார் அந்த மேல் தட்டு மட்டும் காலியா இருக்கு? ஓ, அந்த இடம் காலியானதை சொல்றியா? அந்த இடத்தை நிரப்புறதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்க வயசு நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துச்சு. அதனால அந்த இடம் காலியா போச்சு. சார், நானும் உங்களை போல நல்லா படிச்சு நிறைய கப்பல்ல வாங்கி நீங்க காலியா விட்டு இருக்கிற தட்டை நான் நிரப்பிடுறேன் சார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அந்த தட்டை நிரப்புறது மட்டும் இல்ல, நல்லா படிச்சு என் லட்சியத்தையும் நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு.
காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். அது என்னும் பிள்ளையோ இல்லை என்ன பிள்ளையோ பெற்ற சொந்த பிள்ளையோ இல்லை வந்த பிள்ளையோ. கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். தண்ணீரை ஊற்றி கண்ணை போல காத்தால் சென்னை தரும் நீரும் நல்ல இளநீரே நல்ல இளநீரே. கல்வி அறிவோடு பிள்ளைதனை வளர்த்தால் கல்வி அறிவோடு பிள்ளைதனை வளர்த்தால் பிள்ளையால் கிடைக்கும் நல்லதொரு வாழ்வே நல்லதொரு வாழ்வே. கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். தன்னோடு தானே கொண்டு வரும் ஞானம் தன்னோடு தானே கொண்டு வரும் ஞானம் என்ன சொன்ன போதும் முன்பு வந்து தோன்றும் முன்பு வந்து தோன்றும். 5 விரல் சேர்த்து அள்ளி உண்ணுகின்றோம் 5 விரல் சேர்த்து அள்ளி உண்ணுகின்றோம். அந்த விரல் போலே இந்த விரல் இல்லை இந்த விரல் இல்லை. கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். வாழையடி வாழை என்று வரக்கூடும் ஏழை மகன் ஏழை என்று வந்ததில்லை என்று வந்ததில்லை. நாளை வரும் காலம் நல்ல வழி காட்டும் நாளை வரும் காலம் நல்ல வழி காட்டும். காலம் வரும் போது தெய்வம் வரக்கூடும் தெய்வம் வரக்கூடும். கேளீரோ அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். தாயே மீனாட்சி லோகநாயகி கருணையே புன்னகையா முகத்துல வச்சுட்டு இருக்கிற தாயே, சீரும் சிறப்பும் பேரும் புகழும் ஐஸ்வர்யமும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறது அருள்புரி அம்மா. ராஜா ராஜா, நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கை லட்சியத்தையே நிறைவேற்று. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா, அத்தை, நான் டிகிரி வாங்கிட்டேன். ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. பசுபதி, நம்ம ராஜா பிஏ பட்டம் வாங்கிட்டான். முயற்சி திருவிளையாட்டும் சொல்லுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டது வீணாகல. ஒரு லட்சியமும் நிறைவேறி போச்சு. ராஜாவும் வெற்றி அடைஞ்சிட்டான். இந்த வெற்றி எனக்கு இல்ல மாமா. மழைக்கு கூட கல்லூரி பக்கம் ஒதுங்க யோகியது இல்லாத என்ன பிடிவாதமா படிக்க வச்சு ஒரு பட்டதாரி ஆக்கியிருக்காருன்னா அந்த பெருமைகள்லாம் ஐயாவத்தான் செய்யணும். அதுல என்னப்பா சந்தேகம்? முத்து,
நான் பட்டம் வாங்கியிருக்கேன்டா. ஓஹோ, பட்டம் வாங்கியிருக்கேன். பட்டம் எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏண்டா உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தான்டா, சந்தோஷம் தான். உன்னை இந்த ட்ரெஸ்ல பாக்கணும்னு தானடா எங்க அப்பா என்ன இந்த ட்ரெஸ்ல வச்சிருக்காரு. நீ ஒரு பட்டதாரி, நான் கேவலம் ஒரு மெக்கானிக் தானே. உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. இப்போ சார் ரொம்ப நல்லாவே இருக்கு. படிப்பு படிப்புன்னு இருந்ததெல்லாம் வித்தாச்சு, பாக்கி இருக்கிறதையும் வித்து புத்தகமாக்குங்க போங்க. ராஜா, அவன் எப்பவும் இப்படித்தான் சிறுவிள்ளத்தனமா வளரிக்கிட்டே இருப்பான். மனசுல ஒண்ணு வச்சுக்காத. போப்பா, போய் ஜாக்கிரதையா சர்டிபிகேட் வச்சுக்கோ. போமா. இங்க இருந்த கப்பல்லாம் எங்க சார்? எங்கேயும் போகலப்பா, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, அந்த பொருள் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப உனக்கு இந்த பட்டத்தை வாங்கி கொடுத்து. என் படிப்புக்காக இந்த கப்பலாம் வச்சுட்டீங்களா? இல்லப்பா, என்னை விட நீ அதிகமான கப்புகள் வாங்குங்கிற நம்பிக்கையில முன்கூட்டியே இந்த இடத்த காலி பண்ணி வச்சிருக்க. அவ்வளவுதான் சார். என் கண்ணுனால பள்ளிக்கூட வாத்தியாரா தெரியல. என்ன பெற்ற அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே நீங்க தான் சார். நீங்க ஆமா சார், நல்ல வேலை எதுவுமே கிடைக்கல, அதனால நாணயமான வேலைக்கு போயிட்டேன். நமஸ்காரம் மாமா. பாப்பா வேணும் எங்க அத்தி புத்தாப்புல? அது சரி, சில பேரை போல அடிக்கடி வந்துட்டு போக நான் என்ன வேலை இல்லாதவனா? நீ ஒரு விளையாட்டு உள்ளப்பா. வேதாச்சலம், ராஜா மேற்கொண்டு என்ன செய்ய போறான்? என்னப்பா கேள்வி? அவன் எவ்வளவு படிக்க விரும்புறானோ அதை படிக்க வச்சிட வேண்டியதானே. இல்ல சார், நான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? வேலைக்கு போறியா? ஆமா சார். இன்னமும் நான் தொடர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னை விட சுயநலக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது. எனக்காக இது வரைக்கும் நீங்க பட்ட சிரமத்துக்கு நான் எவ்வளவு ஜென்மம் எடுத்து உழைத்தாலும் அந்த நம்பிக்கைனால தீர்க்கவே முடியாது சார். உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்கிட்ட வசதி இல்லைன்னு தானே தட்டி கழிக்கிறேன். ஒரு லட்சியத்தில் இறங்குற போது வசதி முக்கியம் இல்லப்பா, வைராக்கியம். அந்த வைராக்கியம் என் மனசுல இருக்கிறதா தான் சொல்றேன். நானும் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வேதாச்சலம், ராஜா சொல்றதுதான் கரெக்ட். அவன் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சவன். இன்னைக்கு நீ அவனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட, உன் உடம்புல தெம்பு இருந்தது, படிக்கவும் வச்ச. ஆனா இப்ப உனக்கு வயசாயிடுச்சு. எவ்வளவுதான் உழைப்ப? தாங்கிக்கிறதுக்கு சக்தி வேணாம? பேசாம அவன் இஷ்டப்படி வேலைக்கு போறதுதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது.